ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் கொத்துக்கறி மசாலா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு நான் 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, சும்மா ஒரு 10 உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மிளகாய், நம்ம நறுக்கி வச்ச ஒரு 2 வெங்காயம். 1/4 கிலோக்கு இது 2 வெங்காயம் போதும். நல்லா தொக்கா கிரேவியா வேணும்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்யறேன். ஸோ எனக்கு அவ்வளவா கிரேவி வேண்டாம். வெங்காயம் வதங்கணும், ரொம்ப டீப்பா வதங்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கலர் மாறினா போதும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மேக்சிமம் நான்வெஜ் செய்யும் பொழுது நம்ம இஞ்சி பூண்டு அப்பவே அரைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் ஸ்டோர் பண்ணி 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சுன்னா சத்தியமா ஃப்ளேவர் நல்லாவே இருக்காது. நம்ம அர்ஜென்ட்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். டைம் கிடைச்சுன்னா நீங்க அப்பவே அரைச்சி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல். ஒரு பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன், ஒண்ணே. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம எடுத்து வச்ச கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஏன் நான் வதங்காம அப்படியே போட்டேன்னா, நம்ம மட்டனை சுருள வதக்கி எடுக்க போறோம். அந்த டைம்ல நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மிங்கிலாய் நல்லா வதங்கிடும். ஸோ அதனால தான் நான் தக்காளி லைட்டா இருக்க சொல்லி நான் ஆட் பண்ணிட்டேன் கறியை. இந்த நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போடல, மசாலா போடல. இந்த டைம்ல ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும். அதுலேயே கொஞ்சம் மட்டன் பாதியெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம். கரெக்டா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள். நான் ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்கல, ஏன்னா இது நல்லா உள்ள மசாலா ஏலக்காய் ஃபுல்லா இருந்துச்சுன்னா வாயில கடிப்படும், நல்லா இருக்காது. ஸோ நான் வீட்டிலே வறுத்து அரைச்ச கரம் மசாலா அது 1 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன். கடைசியா பெப்பர் சேர்க்க போறோம். ஸோ காரம் பார்த்து சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா உதிரியா பொரியல் மாதிரி வேணும்னா தண்ணி தெளிச்சு வேக விடுங்க. இல்ல கொஞ்சம் தொக்கா கிரேவி வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். லைட்டா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிய அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்பப்போ எடுத்து வதக்கி எடுக்கணும். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கும்பொழுது பெப்பர் தூக்கி இறக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க பெப்பர். கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். மட்டன் கொத்துக்கறி மசாலா ரெடி.